ஒரு தாட் என்ன அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல யார் இதை சொன்னா, எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, இதுல இருந்து என்ன நமக்கு ஆன பாடம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மெயினா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிதாவாகிய தேவன் வந்து சொல்லியிருப்பார். இதுதான் வந்து வேதத்திலேயே முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராபசி, அதாவது ஒரு தீர்க்க தரிசனம். அதுவும் நிறைவேறி கொண்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், ஒன்றும் நிறைவேறி முடியாத தீர்க்க தரிசனமும் இதுதான் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஆதார வசனம் வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓகேங்க சிஸ்டர், தெரியுதுங்களா? பிரதர் ஒரு நிமிஷம், எனக்கு இதோட நான் ஓகே, நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் 3:15. உனக்கு ஸ்திரீக்கும் உன் விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். சோ இங்க பாக்குற மாதிரியே இந்த ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்ற ஒரு ப்ராபசியை இங்க வந்து தேவன் சொல்றாரு பார்ப்போம். இது ப்ராபசி பிளஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு, யாரோ மேலேயும் ஒரு நியாய தீர்ப்பை வந்து தேவன் வந்து வழங்குறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வசனத்தை வந்து நம்ம எப்போதுமே எப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மீனிங் இருக்கும். கண்டிப்பா தேவன் சொன்ன வார்த்தையில எந்த வார்த்தைக்கும் மீனிங் இல்லாம போகாதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ உனக்கும்னு யாரோ ஒருத்தரை சொல்றார், ஸ்திரீ அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிடுறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்றார். ஸோ உன் வித்து அப்படின்னா அவருடைய சந்ததி. உன் வித்துன்றது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சீடுன்னு சொல்லுவாங்க. சீடு அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷன், அதாவது அவருடைய பிள்ளைகள், அதுதான் வந்து வித்து அப்படின்னு பார்க்கணும். ஸோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர், இங்க நோட் பண்ண வேண்டியது, அவர் உன் தலையை நசுக்குவார். அவர்ன்றது யாரை குறிப்பிட்டுன்னா ஸ்திரீயினுடைய வித்து அப்படின்றதுல அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்ற ஒரு இது பார்க்கணும். சோ இது எப்ப தேவன் சொன்னார் அப்படின்ற ஐடியா இருக்கு மாஸ்டர்? இது எப்ப சொன்னார் தேவன்? இது நடந்த காலம் எப்ப அப்படின்னு தெரியுங்களா? இந்த வார்த்தை சொன்னது வந்துட்டு ஆதியாகமத்துல. வெரி குட். சோ சொல்லுங்க. அது வந்துட்டு இவங்க ஏவாள் வந்துட்டு இது பண்ற டைமுக்கு சர்ப்பத்தை வந்துட்டு சபிக்கும் போது அந்த வார்த்தை. ஓகே, இது வந்து ஒரு நியாய தீர்ப்புன்னு பார்ப்போம். சோ இத சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலேயே கேட்டு நான் நிர்வாணமாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரில் தந்த ஸ்திரீ அவள், அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சோ இதுதான் வந்து ஒரு இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சோ தேவன் வந்து முதலாவது ஆதாமை சிருஷ்டித்தார், அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். இவங்களை ஏன் தேவன் முதலாவது சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, இந்த மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்ப்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
15. 15. ஓகே. என்னுடைய இது கிளாஸ் உடைஞ்சிட்டு இருக்கு பிரதர், அதனால தான். ஓகே ஓகே, நானே கூட வாசிக்கிறேன். இல்ல, நான் பைபிள்ல ஓகே படிக்கிறேன். ஓகே ஓகே எனக்கு இது மொபைல்ல வந்துட்டு ஓகே வார்த்தைகள் தெரியும். சரிங்க. ஓகேங்களா? சரி. அவர் ஒவ்வொன்னை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. சோ இங்க ஆகையால் வந்து நம்ம போதும் sister. இதுல வந்து என்ன சொல்றோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்னர் ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படித்தானே அப்படின்றத பார்க்கணும். சோ பக்தி உள்ள சந்ததி உருவாகிறதுக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதாம சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஆதாம் மூலியமா அவனுக்கு ஒரு ஏற்ற துணை ஏவாளை சிருஷ்டிக்கிறார். அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முதல் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஒரு கட்டளையா தரார். அத வந்து சர்பத்தின் வாயிலாக என்ன பண்றாருன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் அந்த பழத்தை தானும் உட்கொண்டது இல்லாமல் தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கும் கொடுத்து, ஆதாமும் அதை உட்கொண்டபடியினால் 2 பேருமே பாவத்துக்குள்ளாக போறாங்க. பழத்தை உட்கொண்டதுனால அவங்க மரணத்துக்குள்ள போல, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவங்க எங்க போறாங்கன்னா மரணத்துக்குள்ள போறாங்க அப்படின்றது பார்க்கணும். சோ இப்ப இந்த பாடத்துல நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா வித்து. ஓகேங்களா? சோ இப்ப இதுல வந்து இங்க வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது. ஆதாம் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து நான் வந்து நிர்வாணியா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் சொல்றார். அப்போ வந்து தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இப்ப வந்து அவர் இந்த விஷயம் எல்லாம் அவர் கேட்கிறாருல்ல, தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா? கண்டிப்பா தேவனுக்கு தெரியும். தேவன் ஆதியம் வந்தமானவர். கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். சோ அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க காரணமும் அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது நானே வாசிக்கிறேன் ஃபாஸ்டா போறதுக்காக. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரு சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2, 3 சாட்சிகள் உடைய வாக்கிலேயே காரியம் நிறைவேறப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ உபாகமும் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதே வந்து தேவன் தான் ஒரு வாக்கா கொடுக்கிறார். இது ஏன் இது நம்ம சொல்றோம் இப்ப அப்படின்னா, தேவன் வந்து நல்லா தெரியும் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு, இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவர் ஏன் இதை கேட்கிறார் அப்படின்னா, ஒரு சாட்சியை வச்சு அவர் வந்து நியாயம் தீர்ப்பு கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்றார், அந்த 2 பேர்கிட்டயும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இவங்களோட சாட்சியின் மத்தியில தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு ஜட்மெண்ட்டை வந்து யார் மேல வழங்குறாரு அப்படின்னா சர்பத்து மேல வழங்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ இப்ப இங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, தேவன் தண்டிச்சது சாத்தானியா சர்பத்தையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப பொதுவாவே கிறிஸ்தவ மார்க்கத்துல என்ன ஒரு தாட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்பம் வந்து முதல்ல வந்து கால்களோட இருந்துச்சு, தேவன் சபிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கால் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஒரு தரப்புல வந்து ஒரு தாட் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சாத்தான் தான் சர்பம் ரூபத்துல வந்தார் அப்படின்ற ஒரு தாட்டும் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல நிறைய இடத்துல இருக்கு. பட் வேதம் என்ன சொல்லுதோ அதை வேதத்தின் அடிப்படையிலேயே புரிந்து கொள்றதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல தேவன் என்ன ஒரு வார்த்தையை ஒரு வேதத்துல சொல்லியிருக்காருன்னா அதுக்கான பதில் எங்கதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்திலேயே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சோ அதன் அடிப்படையில இப்ப முதலாவது இங்க கீழே லாஸ்ட்ல இருக்குல்ல, அதாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல எண்டுல வர நீ அதாவது அது லாஸ்ட் வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து இது இல்ல 15ஆவது அதிகாரத்துல இல்லைங்க, சாரி 14ஆவது. நீ ஃபுல் பண்ணிட்டீங்களா? இல்ல நீங்க லாஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் லாஸ்ட். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சோ இது வந்து யாருக்குன்னா சர்பத்துக்கு சொல்றாரு. நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னத்தான் சாப்பிடுவானா மண்ணை தான் தின்பாய் அப்படின்னு. சோ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா பாம்பு மட்டும்தான் வயிற்றுல நகருதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா பாம்பு நகருது,
இப்ப இருக்கிற இந்த மற்ற மிருகங்கள் கூட என்னன்னா வயிற்றுலதான் நகருது. அப்படி பார்த்தா வந்து பாம்பு வந்து வயிற்றுல நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னத்தான் சாப்பிடுவோம், மண்ணை தான் திங்கும் அப்படின்ற இங்க நமக்கு வசனம் போட்டிருக்கு. தேவன் நீங்க அதான் சொல்லியிருக்க. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பு வந்து மண்ணை சாப்பிடுதா இல்ல. கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாம்பு வந்து மண்ணை சாப்பிடாது. எந்த மிருகமுமே என்ன சாப்பிடாதுன்னா மண்ணை சாப்பிடாது. மண்ணுல இருக்க புழு பூச்சி இந்த மாதிரி சாப்பிடும். எலி இந்த மாதிரி வந்து ரோடன்ஸ் இதெல்லாம் சாப்பிடும். அதுவும் சில நேரத்துல என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, மானை கூட என்ன பண்ணும்னா முழுங்கிடும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி தேவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இது மண்ணை சாப்பிடலையே, அப்ப தேவன் சொன்னது வந்து தேவன் சொன்ன அந்த பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு நியாய தீர்ப்பு வந்து பொய்யாயிருச்சா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம பார்க்கிற விதம் வந்து நம்ம வந்து எப்படின்னா மாம்சீக கண்கள்னால நம்மளுடைய லிட்ரலா புரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுடைய மனித மூளையினால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சில விஷயம் தான் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் சில குழப்பங்களுக்குள்ள நம்ம கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு பாம்பு கால் இருந்திருக்குன்ற இந்த குழப்பம் இதெல்லாம் வந்து வரும் கிளாஸ்ல சாத்தான் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப மெயினா நம்ம பார்க்க போறது ஏதேன் தோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இங்க பேசப்படுற இந்த ப்ராபசியில பாத்தீங்கன்னா 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்னு ஸ்திரீ அப்புறம் சர்பம், அவங்க 2 பேருடைய வித்து அப்படின்னு பார்த்தோம். சோ இப்ப சர்பம் நமக்கு நல்லா தெரியும். இங்க வந்து கண்டிப்பா வந்து அது வந்து என்ன சாப்பிடாதுன்னா மண்ணு சாப்பிடாது. அப்ப இங்க தேவன் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 72 9. வனாந்தரத்தர் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா மண்ணை நக்குவார்கள். இது வந்து பைட் த டஸ்ட் இங்கிலீஷ். அதாவது மண்ணை நக்குவார்கள்னு எதை குறிக்குதுன்னா அவங்க தோற்று போயிருவாங்க. அதாவது அவங்களோட முயற்சிகள், அதாவது அவங்க எனக்கு முன்னாடி தோத்துட்டாங்கன்றது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா மண்ணை திம்பார்கள். நீங்க மண்ணை திம்பி யூ வில் பைட் த டஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்ப்போம். சோ அதைத்தான் வந்து இங்க என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னதான் பண்ண போற, தோத்துதான் போக போறன்றதுதான் தேவன் வந்து மண்ணை திம்பாய் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இது லிட்ரல் சென்ஸ்ல எடுத்தீங்கன்னா அப்ப இது உண்மையே இல்லாத மாதிரி போயிடும். இப்ப மண்ணையா பாம்பு சாப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி ஊரும் பிராணிகள்ல கால் வச்சு வயிற்றுல ஊறுற பிராணிகளும் இருக்கு, கால் இல்லாம பாம்பு ஊறுற பிராணிகளும் இருக்கு. சோ அப்ப இது எதுன்னு வந்து ஒரு குழப்பம் வந்து என்னைக்குமே இருக்கக்கூடாது. வேதத்துக்கான பதில் வேதத்திலே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ இது பார்த்துட்டோம். மண்ணை திம்பாய்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்கு, எதுக்கு ரீசன் கரெக்டான பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவன் தோத்து போயிடுவான் அப்படின்றதுக்கு பாக்குறோம். இன்னொரு பார்ட் முன்னாடி பார்த்தோம், அது என்னன்னா நீ வயிற்றில் நகர்ந்து அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். டிஸ்பிளே மேல இருக்குது, படிக்கலாமா? படிக்க முடிஞ்சா படிங்க கண்டிப்பா. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் 3:19 இப்ப நம்ம பார்த்துட்டோம் மண்ணை திம்பாய் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த சர்ப்பமானது தோற்றுரும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ வயிற்றில் நகர்ந்து அப்படின்னு வாசிச்சோம்ல, அந்த இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப வயிறுன்னு எதை குறிக்கிறார் அப்படின்னா இப்ப நான் ஏதாவது உட்கொள்றேன்னு வச்சுக்கோங்க, அது எங்க போய் ஜெரிமானம் ஆகும் பாத்தீங்கன்னா வயிற்றுல. வயிற்றுல ஜெரிமானம் ஆகுறது என்னோட பலனை கொடுக்குது. என்னுடைய பலத்தினால நான் சில விஷயங்களை செய்வேன். சோ அதே போலதான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா அவருடைய முடிவோ அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறுன்னு எதை சொல்றாருன்னா அவங்களோட முயற்சியில தான் அவங்க வந்து அவங்களோட சொந்த கிரியைகள்னால அவங்க வந்து செய்யறாங்க. சோ அது வந்து முடிவுக்கு தான் அழிவுக்கு தான் கொண்டு போகுது அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அவர்களுடைய
அவர்கள் பூமிக்கு ஏத்தவைகளை சிந்திக்கிறார்கள். சோ பூமிக்கு ஏத்தவைகளே சிந்திக்கிறார்கள் அப்படின்றது இங்க சொல்லப்படும். சோ அவங்களோட பலம், அவங்க வயிற்றுல இருந்து வந்த சக்தியினால அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரியை செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அதே தான் அங்க நம்ம வாசிக்கும் போது இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீ உன் வயிற்றிலே நகர்ந்து அப்படின்னா உன்னுடைய சொந்த கிரியையினால, உன்னுடைய சொந்த உழைப்பு, உன்னுடைய பலத்தினால நீ என்ன வேணா செய்யறியோ, உன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ என்னதான் பண்ண போற, தோக்குத்து தான் போக போற, மண்ணை தான் கவ்விம்பாய் அப்படின்றதுதான் இங்க தேவன் சொல்றாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இத சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த யுத்த தரிசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சரி, இப்ப இந்த வயிற்றுக்கும் மண்ணுக்குமான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். சரி, அங்க இருந்த பாம்பு தான் சாத்தான், இல்ல சாத்தான் தான் அந்த பாம்பா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒண்ணுமே இருக்கு, கரெக்டுங்களா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் வேதத்தின் அடிப்படையிலே நம்ம வந்து அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் இருங்க, இது வந்து இன்னொரு ஒரு பாட்டு. இது தெரியுதுங்களா ஸ்கிரீனு? வெளிப்படுத்தல் 12:9. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9. உலக மனத்தையும் மோசம் போகிற பிசாசு என்ற சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பாத்தீங்கன்னா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ அங்க இருந்து சாத்தான் அப்படின்றதுக்கான வசனம் வந்து இங்க பழைய பாம்பு, அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அவன் தான் இங்க தள்ளப்பட்டது அப்படின்றது வெளிப்படுத்தல கொடுக்கும். சோ எப்போதுமே வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, அது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா இருக்கும். அது வந்து அதை எது சேர்க்கும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவிதான் சேர்க்கும்னு வசனத்துல வாசிக்கிறோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த சர்ப்பம் அப்படின்றது யாரதான் அடையாளமா இருக்கு அப்படின்னா சாத்தானுக்கு தான் அடையாளமா இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ இப்ப என்ன சொல்லிட்டார், உனக்கும் ஸ்ரீக்கும் அப்படின்னு சொல்லிட்டார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டார், பகையை உண்டாக்குவேன். சோ பகை அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பா என்னன்னா ஒரு மோதல், ஒரு பிரச்சனை வந்து உருவாகும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல எதுக்கு தேவன் வந்து சாத்தானை வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்ப உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தாலும் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. சாத்தான் அந்த இடத்துல ஏன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தேவனை போல் நான் ஆவேன், தேவனுக்கு சமமாய் இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் யாருக்கு வந்தது அப்படின்னா லூசிஃபருக்கு வந்தது நமக்கு தெரியும். ஸோ அந்த தாட்டை பார்த்துட்டு தேவன் என்ன பண்றாருன்னா அவனை வந்து பூமிக்கு அனுப்பிச்சு இந்த இடத்துல அவன் என்னவா வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவலாளியா வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ யாருக்கு காவலாளியா வைக்கிறார்னா தேவன் சிருஷ்டித்த மனிதனுக்கு காவலாளியா வைக்கிறார் அப்படின்றதுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஸோ நமக்கு நல்லா தெரியும் காவலாளியா வைக்கிறார், வைத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பாக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க யோசிங்க, இப்ப நான் இருக்கேன், நாளைக்கு என்ன ஒருத்தர் வந்து கொல்ல போறாருன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நாளைக்கு பிரதர் நீங்க சாவப்படுறீங்க, ஒருத்தர் உங்களை கொல்ல போறாருன்னு என்கிட்ட உதாரணத்துக்கு சொல்றேன் சொன்னார்னா நான் எப்படி இருப்பேன்? யாரை பார்த்தாலும் பயப்படுவேன், கரெக்டா? இவர் என்ன கொன்றுவாரோ, இவர் என்ன கொன்றுவாரோ, ஒருவேளை இவங்களா இருக்குமோ, ஒருவேளை அவங்களா இருக்குமோன்ற ஒரு தாட் எனக்கு என்ன பண்ணுன்னா எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே தாட்டோட தான் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானும் இருக்கான். ஏன்னா என்ன சொல்லிட்டார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார்ன்னு சொல்லிட்டார். ஸோ தலையை நசுக்குவார்ன்றது எதுக்கு இதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலையை நசுக்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா சாவு. ஏன்னா பாம்பு எப்ப சாவுன்னு பாத்தீங்கன்னா தலையை நசுக்கினா மட்டும் தான் சாவும், பாடியில நீங்க எங்க மிதிச்சீங்கனாலும் சாவாதுன்னு பாக்குறோம். ஸோ தலையை நசுக்கிறதுன்றது அதுக்கு ஒரு அழிவை குறிக்குது. ஸோ சாத்தான் என்ன அழிக்க போற ஒரு சந்ததி இந்த ஸ்திரீ கிட்ட இருந்தா ஏவாள் கிட்ட இருந்தா வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட தாட் எப்படி இருந்திருக்கும்னா ஒரே பயத்தோட இருந்திருக்கும், யாரா இருக்கும் அப்படின்றவங்க தான். சோ ஆதாம் ஏவாளை அறிகிறாரு, முதலாவது காயின் பிறக்கிறார். காயின் பிறந்த உடனே சாத்தானுக்கு என்ன இருந்திருக்கும், ஒருவேளை இவனா இருக்குமோ, இவர் என்ன கொன்றுவாரோ அப்படின்ற தாட் அவருக்கு கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும் காயின் ஆபேல்
ஆபேல் பிறக்கிறார், 2 பேரும் வளர்றாங்க. அப்போ வந்து தேவனுக்கு காணிக்கையா வந்து 2 பேருமே செலுத்துறாங்க. செலுத்தும் போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காயினின் காணிக்கையை வந்து தேவன் அங்கீகரிக்கல. ஆபேலின் காணிக்கையோ தேவன் அங்கீகரிச்சாருன்னு பார்த்தோம். ஏன் அப்படி அங்கீகரிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, காயின் ஒன்றும் கெட்டு போன இந்த இதெல்லாம் எதுவும் வைக்கல. அவரும் கரெக்டா தான் வச்சாரு. ஆபேலும் கரெக்டா தான் வச்சார். ஆனா தேவன் பார்த்ததோ இருதயத்தை பார்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் ம். காயினையும் அவன் கனிகளையும் அவர் ம். அங்கீகரிக்கவில்லை. ம். அப்பொழுது ம். காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கி அவன் ம். முகம் நாடி சோ வேறுபட்டது. முகன் நாடி வேறுபட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இங்க நமக்கு நல்லா தெரியும், காயினை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த காணிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரோட இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாக்குற மாதிரி, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்றது. சோ வந்து பொல்லாங்கனால் உருவாகி, அதாவது அந்த சிந்தனையே காயினுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஈவிலா தான் இருந்தது அப்படின்னு பாக்குறோம். சோ அதைத்தான் தேவன் பார்த்து அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கல. சோ இதை யார் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோட காணிக்கையை அங்கீகரிக்கிறார்? ஆபேல் அங்கீகரிக்கிறார், காயினை விட்டுறார் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் நல்லா தெரியுது, ஒருவேளை இவரா இருக்குமோ, ஆபேல் தான் என்ன கொல்லுவாரோன்ற ஒரு தாட்ல யார வந்து தாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை யூஸ் பண்றாரு, பயன்படுத்துறாருன்னா, தேவனுடைய படைப்பாகிய சாத்தான். அவரும் ஒரு தூதர் தானே, தேவனுடைய படைப்பாக தான் இருக்கார். தேவனுடைய படைப்பை கொண்டே படைப்பை அழைக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் வந்து காயினை வைத்து என்ன பண்றாரு, ஆபேல கொலை செய்யறார் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த கொலையை நடத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான் தான். இதுக்கான வசனமும் பாக்குறோம். அவன் வந்து மனித கொலைபாதகனாக சுத்தி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். சோ இப்ப காயின் ஆபேல கொன்றார். சோ ஆபேல கொன்னதுக்கு அப்புறம் ஆபேல் ரத்தம் கூக்கிடுது, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சோ இந்த சப்ஜெக்டுக்கு அது தேவையில்லை, நம்ம வேகமா போயிடலாம். சோ காயின் ஆபேல கொன்னதுக்கு அப்புறம் காயினை தேவன் தேடுறார். அப்ப ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற மாதிரி, கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். சோ தேவன் கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்க? இப்ப இவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, காயின் சொல்ற வார்த்தையும் சாத்தானே தேவன், அதாவது கேருபா இருந்தான். அதாவது ஒரு கேருப்னா காப்பாற்றுகிறவன், ஓகேங்களா? அந்த நிலைமையில இருந்த ஒருத்தர் சொல்ற வார்த்தை மாதிரியே இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று சொன்னான். சோ இங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன அவனுக்கு வேலைக்காரனா, நான் என்ன அவனுக்கு காவல், அவனை நான் ப்ரொடெக்ட் பண்றது என் வேலையா அப்படின்ற மாதிரி இங்க கேட்கிறேன். இதை கேட்கிற இந்த வார்த்தை எதுக்கு கரெக்டா பொருணும்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாக்குற மாதிரி, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். நீன்றது யாரை குறிக்குதுன்னா லூசிபர், அதாவது சாத்தானை குறிக்குது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். சோ இவர் எதுக்காக தான் தேவன் இவரை படைச்சாருனாலே, எதுக்கு படைச்சாருன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டதே எதுக்குன்னா காப்பாற்றுவதற்காக தான். சோ அதனாலதான் அவர் ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க பாத்தீங்கன்னா, காயின் வாயிலாக என்ன சொல்றாருன்னா, நான் என்ன வேலைக்காரனா அப்படின்ற அந்த பெருமையின் ஒரு விஷயத்த இங்க வந்து சொல்றான்னு பாக்குறோம். நான் இவங்களுக்கு என்ன வேலைக்காரனான்ற மாதிரி அங்க சொல்றான்னு பாக்குறோம். சோ இதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும், ஆதி ஆகமத்துல 2 பேருமே இப்ப வழி தப்பி போயிட்டாங்க. இப்ப சாத்தான் வந்து பாக்குறாரு, ஓகே 2 பேருமே நம்மளை அழிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் தேவன் அங்கீகரிச்ச ஒருத்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரிச்சா ஆபேல கொண்டுட்டோம். காயின் என்னோட வழியில தான் இருக்காரு, என்னோட சிந்தனையை வச்சு நான் வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். சோ அவரும் இருக்காரு. அப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும்தான் முடிஞ்சுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க 2 பேர் தான் பசங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஆதாம் சேத்தை பெற்றான், 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு பார்த்தோம். சோ 800 வருஷம் வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, குமாரர்களையும் குமாரத்தையும். சோ அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிறக்கிறாங்க. சோ ஆனா இவங்க எல்லாருமே வந்த சந்ததி எல்லாம் முதல் உலகம் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வழி தப்பி போன ஒரு கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கு இல்ல உறவு கட் ஆயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற ஒரு விஷயம் உள்ள வந்ததுனால தேவனுக்கும் மனுஷனுக்கு இந்த உறவு கட் ஆயிடுச்சு.
ஸோ தேவன் எப்படிதான் மனுஷன் கூட கான்டாக்ட் பண்ணியிருப்பாருன்னா தூதர்கள் மூலியமா தான் வந்து கான்டாக்ட் பண்ணாருன்னு பார்க்கறோம். தூதர்கள் மனித ரூபம் எடுத்து பூமிக்கு வந்து பூமியில உள்ள ஸ்திரீகளை ரொம்ப சௌந்தரியமா இருக்கிறத பார்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை பெண் கொண்டு அதன் மூலியமா ராட்சச சந்ததி உருவாகுதுன்னு சொல்லிட்டு முதல் உலகம் பாடத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ராட்சச சந்ததி உருவானதுனால தேவன் அதாவது என்ன பண்றான்னா சாத்தான் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குறான். தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கி விட்டுட்டா அது வேற மாதிரி போயிடும். அதாவது ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன சொன்னா நீ அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே மாட்டாயின்னா தேவன் சாவாயினாரு, இவன் சாகவே மாட்டாயின்னா இவனுடைய சொன்ன பொய்யை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா தூதர்களுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கி அங்க இருந்து என்ன ஆகுதுன்னா ராட்சசர்கள் உருவாகுறாங்க. அது தேவனுடைய திட்டத்துல கிடையவே கிடையாது. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா நோவாவை தவிர மொத்த மனுக்குலத்தையும் ஜலப்பிரளயத்தினால அழிக்கிறாருன்னு பாக்குறோம். நோவாவுக்கு மட்டும் தேவன் கண்கள்ல கிருபை கிடைக்குது, நோவாவும் குடும்பத்தாருக்கும் கிருபை கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் மனிதர்கள் பூமியை ஃபுல்லா பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2ஆம் உலகத்துக்குள்ள நம்ம வரோம். நோவா வந்து வேலை ஒரு தடை சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள் ஷேம் காம் யாப்பேத் மூலியமாக சந்ததி உருவாகுது. சோ அதுல சாத்தான் பாக்குறாரு இதுல யாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியவே இல்லை, யார் என்ன அழிக்க போறா அப்படின்ற ஒரு இது. சோ அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்துல தேவன் யாரை பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை ஆபிரகாம சந்திக்கிறான்னு பாக்குறோம். ஆபிராம் அப்படின்னு இருந்தவரை ஆபிரகாம் அப்படின்னு தெரிந்து கொள்றாருன்னு பாக்குறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்க முடியும்னா வாசிங்க. ஏன்னா பெரிய பாடம்னால நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது யாருக்குன்னு சொல்றாருன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லேத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயசு ஆகுது. 75 வயது ஆகுது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். அவர் எங்க போறாருன்னா தேவன் சொன்ன அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ண ஒரு தேசம் இருக்குன்னு சொல்லி யார் அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அனுப்ப. அவருக்கு வந்து 75 வயது ஆகுது. இது நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து 75 வயதா இருக்கும்போது கிளம்பி போறார். போற வழியில லோத்தும் அவங்களும் பிரிகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாடங்கள் தான். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு 99 வயது வரைக்குமே என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாராள் மூலியமா அவருக்கு என்ன இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன ஆகுது, சாராள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய வேலைக்காரியாகிய ஆகார் மூலியமா நீங்க ஒரு பிள்ளையை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்மவேல் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா தேவன் கிட்ட கேட்கிறாரு, இவர் தான் என்னோட சந்ததியா அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொல்றார் கிடையாது, உன்னோட சந்ததி யார் மூலியமா தான் வரும்னா சாராள் மூலியமா தான் வரும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லும்போது முகம் குப்புற விழுந்து 2 பேருமே சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து தனிப்பாடம். சோ அதெல்லாம் வந்து எதுக்கு இதா இருக்குன்னா சர்வ வல்லமை உள்ள தேவனை சாத்தான் மனிதர்களுக்கு வந்து ஒரு நகைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாரு. சோ அப்படி இருந்தும் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா யார என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பாலகனை கொடுத்திருப்பார். அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐசக் அப்படின்னு பாக்குறோம், ஈசாக்கு அப்படின்னு. சோ இது எல்லாத்தையும் எதுக்கு நான் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் என்ன யாராவது கொன்றுவாங்கன்ற பயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சாத்தான் செய்வார். ஆனா அதுல எல்லாத்துலயுமே தேவன் என்ன பண்ணுவார்னா அடுத்த அவரோட திட்டத்தை சீரும் சிறப்புமா கொண்டு போயிட்டே இருப்பாருன்னு பாக்குறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது காயினாபில வைத்து ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரலான்னு பார்த்தார், முடியல. அடுத்தது ஜலப்பிரளயத்தினால மொத்த மனுக்குலத்தை குழப்பத்தை உருவாக்குனார், ராட்சச சந்ததி உருவாக்குனார், அதுவும் முடியல. சோ இதெல்லாம் எதுக்கு இதா இருக்குன்னா நீ வயிற்றினில் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய்ன்னு பார்த்தோம்ல, அது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா நிறைவேறிட்டு வரும். நீ என்ன வேணா செய், ஆனா நீ கடைசியில என்னதான் போவேன்னு பாத்தீங்கன்னா தோத்துதான் போவ அப்படின்றது நடந்துட்டே வரும். சோ இப்ப அதை கண்டினியூஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆபிரகாமுக்கு தன் ஈசாக்க பலி கொடுக்க சொல்லி ஒரு ட்ரையல் வைக்கிறார் தேவன். அதையும் பண்ண துணிஞ்சு நம்ம விசுவாசத்தின் தந்தையா என்ன ஆகுறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம் ஆகுறான்னு பாக்குறோம். அவருக்கு அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை. இதுல பாத்தீங்கன்னா மெயினா என்ன சொல்லிப்பார் அப்படின்னா கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து
ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுக்க இருந்த காரணத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். சோ இதுதான் வந்து ஒரு கிரேட் ப்ராமிஸ். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். சோ தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரோ, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரோ, அது நிறைவேறாம போகவே போகாது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது கண்டிப்பா நிறைவேறியே தீரும் அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப இதை யார் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்? சாத்தான் கூர்ந்து இதை கவனிச்சுட்டே இருக்காரு. சோ அப்ப இங்க வந்து ஆபிரகாம் மூலியமா என்ன வரப்போகுதுன்னா ஒரு சந்ததி. ஏன்னா சந்ததியை பார்த்துதான் அவன் பயந்துட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரீ மூலியமா வர ஒரு சந்ததி தன் தலையை நசுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இங்கேயும் நோட் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, உன் வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப வந்து இவரு ஆபிரகாம் மூலியமா வரப்போற சந்ததி மேல போக்கஸ திருப்புறாரு அப்படின்னு பாக்குறோம். நமக்கு நல்லா தெரியும் அடுத்தது யார் வரா ஆபிரகாமுக்குன்னு பாத்தீங்கன்னா ஐசக், அதாவது ஈசாக்கு தான் இருந்ததையும் பாக்குறோம். ஈசாக்கு யார் பிறக்கணும்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபு மூலியமா 12 கோத்திரம், அதுதான் இஸ்ரவேல் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, இந்த பாடத்துக்குள்ள இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் என்னன்னா, ஆஹ் ஐசக் அதாவது ஈசாக்குக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி அப்படின்னு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு வெறும் வானத்து நட்சத்திரங்களைப் போல மட்டும்தான் இருக்கும். யாக்கோபுக்கு தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கடற்கரை மணல் இருக்கும். சோ இதுலயே வந்து ஒரு பிரிவு வரும். இது வந்து வேற வரும் பாடங்கள்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. சோ இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு இருக்கார். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபுக்கு 12 மகன்கள் பிறக்கிறாங்க. அதுல வந்து ஒரு மகன் தான் யோசேப்பு. சோ யோசேப்பு மூலியமா தான் எல்லாரும் எங்க போவாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போவாங்க. எகிப்துல போய் அங்க என்ன பண்றாருன்னா, எகிப்து போன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்க போறதுனால என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அங்க போய் ஒரு அடிமைகளா மாட்டிப்பாங்க. யோசேப்பு காலம் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் போக 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 என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிமைகளாக அங்க ஆயிடுவாங்க. இவங்க இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அங்க இருக்கிற ஒரு நகரத்தை கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேலைகளை இஸ்ரேல் ஜனம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நம்ம பாக்குறோம். ராம்சேஸ் என்னும், அதாவது பித்தோம் ராம்சேஸ் அப்படின்னு 2 நகரத்தை கட்டுறதுக்கு வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேலை, அதாவது அடிமைகளாக அங்க இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ வந்து இப்ப ஃபுல் இஸ்ரேல் ஜனங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் இப்ப என்னவா இருக்காங்கன்னா அடிமைத்தனத்துல இருக்காங்க இஸ்ரேல். இப்ப சாத்தான் வந்து தன்னுடைய பிளானை பர்ஃபெக்டா நிறைவேற்றினதா நினைச்சிட்டு இருக்காரு. அதாவது இவங்க யாரும் நம்மள அழிக்க முடியாது. ஏன்னா இவங்க யார் கண்ட்ரோல் இருப்பா, எகிப்தின் கண்ட்ரோல்ல அடிமைத்தனத்துல இருக்காங்கன்ற ஒரு இதுல இருக்கார் அப்படின்னு பாக்குறோம். இப்பதான் இவங்க மத்தியில ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சாத்தானுக்கு, கொல்ல போறது இவரை அழிக்க போறது பெண்ணா ஆணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று கரெக்டுங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். சோ அவர்ன்றது யாரதான் குறிக்கணும்? ஆணைதான் குறிக்கும். சோ அப்ப கண்டிப்பா ஆண்னாலதான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஸ்கிரீன்ல பார்த்து கூட வாசிக்க முடியுதா பாருங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் ம் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் ம் பிள்ளையானால் கொண்டு ம் போடுங்கள், பெண் ம் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். சோ இப்ப நல்லா தெரியுது ஆண் பிள்ளை என்ன பண்றாரு சாத்தான் பாத்தீங்கன்னா எகிப்தியர் மூலியமா கொன்றுங்க. சோ கருவிலேயே எப்படியாவது, அதாவது ஒரு குழந்தையாவே இருக்கும்போது என்ன பண்றாருன்னா ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்னுட்டா இவரை அழிக்கிற ஒருத்தர் வரவே முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல என்ன பண்றாருன்னா ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்றாரு. இந்த ஒரு இது எப்படின்னா தன்னுடைய வயிற்றுனால் நகர்ந்துன்னு சொல்றோம்ல. சோ தன்னுடைய பலத்தினால பூமியில அவருக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரத்தை யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்றாரு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்கள ரட்சிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசேவை யாருக்கிட்டயே வந்து கொடுத்து வளர்க்க வைக்கிறாருன்னா
பார்வோன் கிட்டேயே கொடுத்து என்ன பண்றாருன்னா வளர்க்க வைக்கிறாருன்னு பாக்குறோம். தன் சொந்த தாயே என்ன பண்றாங்க, போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற விஷயமும் நடக்குது. சோ இதெல்லாம் நான் டீட்டெயில்டா போல, நான் ஃபாஸ்டா போறேன். சோ இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ இப்ப ஒரு விஷயத்த சாத்தான் ட்ரை பண்ணார், தன்னுடைய வயிற்றுனால நகர்ந்து விஷயத்த ட்ரை பண்றாரு. ஆனா அது என்னதான் அது கடைசியில மண்ணை தான் திங்கிறார் அப்படின்றது பாக்குறோம். சோ அதாவது தோத்து போறார் அப்படின்னு பாக்குறோம். சோ மோசே வளர்க்கப்படுறார், நல்ல ஞான சாஸ்திரங்களும் கற்று வளர்றார். வளர்ந்து அதுக்கப்புறம் வனாந்திரம் போறார். வனாந்திரத்துல இருந்து முச்செடி மூலியமா தேவன் அவருக்கு காட்சி கொடுத்து அங்கேருந்து ஒரு ப்ராமிஸோட திரும்ப வரார். வந்து இஸ்ரேல் ஜனங்களை 10 வாதைகள்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா, எகிப்துல இருந்து வெளியே வராங்க, ப்ராமிஸ் லேண்ட் ஆஃப் கானானுக்கு கொண்டு போகப்படுறாங்க. அப்ப போகப்படும் போது பல்வேறு விதமா தேவன் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வருவார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், செங்கடல பிளந்திருப்பாரு. எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்தோம். சீனாய் மலை கீழே கொண்டு அவங்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி மோசே சீனாய் மலை மேல போய் 40 நாட்கள் இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல என்ன விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இதை திரும்ப இங்க பண்றாங்க. என்னன்னா, ஒரு விக்கிரகத்தை ஒரு கண்ணுக்குட்டிய செஞ்சு என்ன பண்றாங்கன்னா வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு பாக்கணும். சோ இத வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னா, எந்த ஜனங்களை தேவன் தெரிஞ்சு கொண்டாரோ அந்த ஜனங்களை கொண்டே என்ன பண்ணுவாங்கன்னா சாத்தான் வந்து அவங்கள மனசை வஞ்சிச்சு என்ன பண்றோம்னா ஒரு விக்கிரக ஆராதனை பண்ண திரும்ப வைக்கிறான்னு பார்க்கணும். சோ இப்ப தேவன் கோபம் கொண்டு என்ன பண்றாருன்னா மொத்தத்தையும் அழிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் மோசே அவர்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகமம் 32:13. உமது தாசராகிய அபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியர் என்றைக்கும் சுதந்திரத்திற்கு கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களை ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். இப்ப யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, மோசே தேவன்கிட்ட கேட்கிறாரு. அழிச்சிருவேன்னு சொன்ன தேவன்கிட்ட, தேவனே நீங்க என்ன சொன்னீங்க, ஆபிரகாம் ஈசாக் கிட்ட ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தீங்கல்ல, வானத்து நட்சத்திரங்களை கூட பெருக பண்ணுவேன்னு, அதை தயவு செஞ்சு நினைவு கூர்ந்தருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம சொன்ன மாதிரி தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை கண்டிப்பா அவர் மீறவே மாட்டார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். சோ அதன்படி அவங்க என்ன பண்றாங்க, அங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் அழிக்கப்படுறாங்க. மிச்ச பேர் வந்து கானானுக்குள்ள போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதுவுமே வந்து மொத்தமா எல்லாரும் இழந்து போய் புதிய சந்ததி தான் வந்து கானானுக்குள்ள போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா அது உள்ள போக வேண்டியவங்க அவங்க பண்ண தவறுகள்னால திருப்பியும் 40 வருஷம் சுத்திட்டு தான் அவங்க வந்து மறுபடியும் போவாங்க. அது வேற ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, மோசேவால உள்ள பிரவேசிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து கண்மலையை 2 முறை அடித்ததுனால அவர் என்ன ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து தவறி விட்டுருவார். அப்பயும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மோசேவோடைய பாடி, அதாவது அவருடைய இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை வந்து தேவன் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லை எங்க இருக்கு. ஏன் இதை பண்ணல அப்படின்னா, இங்க நமக்கு நல்லா தெரியும், ஒண்ணுமே இல்ல, ஒரு 40 நாட்களால இவங்களால பொறுத்து கொள்ள முடியல. தேவன் வந்து கட்டளையை கொடுக்கறது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கையினால செய்யப்பட்ட ஒரு விஷயத்த வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் மோசேவோட பாடி மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா மோசேவே என்ன பண்ணிருப்பாங்க, வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசேயுடைய அடக்கத்தை அவரே பண்ணாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்பயுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் அங்கேயும் போய் நிப்பார். பாத்தீங்கன்னா யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்துதனினால் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட். அதான் இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து அந்த பாடிக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி மனுஷர்களை வஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நிக்கிறான். மிகாவேல் தூதன் கூட தர்க்கம் பண்றதுக்கு யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாத்தான் நிக்கிறான்னு பார்க்கணும். அப்ப வந்து அங்கேயுமே என்ன பண்றாருன்னு தூதன் வந்து தேவன் மூலமா கடிந்து கொள்றாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யோசுவாவை கொண்டு என்ன பண்றாங்கன்னா, எரிகோ பட்டணம் சூழ்ந்து காலம் ஊதி அதை முறியடிச்சுட்டு உள்ள போறாங்க. கானானுக்குள்ள போனோடனே கானானியர்
வாழ்ந்த அந்த காலத்துல இருந்த அந்த விக்கிரகங்களை யாரும் எதையுமே நீ வணங்கக்கூடாது, பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் கொல்லவும் கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லியிருப்பார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போனவுடனே அந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு பஸ்காவ அனுசரிக்கிறது கூட மறந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க மைண்ட் வந்து கரப்ட் ஆகி உள்ள போயிருவாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இஸ்ரேல் ஜனங்க உள்ள போனவுடனே இப்ப கரப்ட் ஆகி மொத்தமா இதா போயிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தேவன் நியாயாதிபதிக்கு கொண்டுதான் அவங்கள வந்து ரட்சிப்பார் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இவங்க எல்லாரும் இப்படி வழி தப்பி போனாலும் தேவன் பாருங்க, அவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ், ஆபிரகாம் கொடுத்தாருல ஒரு வாக்குத்தத்தம், அதை நிறைவேற்றுறதுக்காக யாராவது ஒருத்தரை கொண்டாவது அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை கைவிட்டு இருக்கவே மாட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ நியாயாதிபதிகள் யோசுவால தொடங்கி யார் வரைக்கும் முடியும்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் வரைக்கும் முடியும். சோ அது என்ன என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். பாத்தீங்கன்னா இப்ப பீப்புள் என்ன பண்ணும், அதாவது அங்க இருந்த இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணுவோம்னா பாவத்திலையும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போயிருவாங்க. தேவன் கோபம் கொண்டு அவரை கைவிட்டுருவாரு. அப்ப என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்க நாடுகள் மூலியமா அவங்களுக்கு எதிரிகள் பெருகி அவங்களை ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. திருப்பியும் தேவன் கிட்ட இவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கதறுவாங்க. கதனோட தேவன் என்ன பண்ணுவாருன்னா நியாயாதிபதிகளை அனுப்புவார். அனுப்பி திருப்பி அவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும். சோ திருப்பியும் பீஸ் போவாங்க. திருப்பியும் நியாயாதிபதி இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியாயாதிபதி வருவார். இப்படியே திரும்ப 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 என்ன ஆகும்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்போதுமே ஒரு விஷயம் முடியும், திருப்பி கோவப்படுவார். எனிமி கோவப்பட்டாருன்னா பக்கத்துல இருக்க எனிமி நாடுகள்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. திருப்பியும் தேவன்கிட்ட வருவாங்க. தேவன் திருப்பி நியாயாதிபதிகள் மூலியமா அவங்களுக்கு உதவி செய்வார். இப்படிதான் வந்து ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு. இது எது வரைக்கும் போகும்னு பாத்தீங்க அப்படின்னா சாமுவேல் வரைக்கும் போகும். சாமுவேல் காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து நாடுகளை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வந்து ராஜாக்களை அவங்க வணங்குறதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், நாங்களும் வணங்கணும்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல்கிட்ட கேட்பாங்க. அப்ப சாமுவேல் இதை தேவன்கிட்ட சொல்லும்போது தேவன் என்ன சொல்லுவாருன்னா, இது வரைக்கும் நான் தான் உங்களுக்கு ராஜாவா இருந்தேன், இப்ப அவங்க என்ன பண்றாங்க, என்ன தள்ளிட்டு ஒரு மனுஷனை இன்னொரு மனிதனை வந்து ராஜாவா கேட்கறாங்க. சரி இதையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் முதலாவது யார் அபிஷேகம் பண்ணுவார்னு பார்த்தோம்னா நல்லா தெரியும், சவுல அபிஷேகம் பண்ணுவார். ஆனா சவுல் வழி தப்பி போயிடுவார். அதுக்கப்புறம் தாவீதை அபிஷேகம் பண்ணுவார்னு பார்ப்போம். சோ தாவீதுக்கு வந்தாச்சு. இப்ப சாத்தான் இதையும் பார்த்துட்டு இருப்பார் கண்டிப்பா. தாவீது ராஜாவை பார்க்கிறார். ரொம்ப வைராக்கியமான ஒரு இளைஞன். கோலியாத்தே ஒரு கூழாங்கல்லாலே தேவனுடைய வல்லமையை கொண்டு முறியடிப்பார். ஒரு பெரிய போர் வீரனாகி ஒரு ராஜாவாகவும் ஆவார் பார்க்கிறோம். சோ எனக்கு இருதயத்துக்கு ஏத்த மனிதன் பேர் எடுத்தவரும் யாருன்னு பாத்தீங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் பேர் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவீது. இப்படிப்பட்டவரை கொண்டும் இவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுவார். அதுதான் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டார். சோ தொகையிடுவது, அதாவது தொகையிடுவதை பத்தி தேவன் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா தாவீதை கொண்டே என்ன பண்ணுவார்னா தொகையிடுவதற்கு ஏவி விட்டிருப்பார் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அவ்வளோ வைராக்கியமா அந்த தாவீது பஸ்தேபால பார்த்தவொடனே என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா விழுந்து அவருடைய கணவனையே வந்து என்ன பண்ணுவாரோ கொலையிடுறதுக்கு துணிஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த விஷயம்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான் ஏதாவது ஒரு வகையில தேவன் ஒரு மனுஷனை வைத்திருந்தாலும் அவரை கீழே தள்ளுறதுக்கே தான் ஒரு குறி வைத்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு பார்ப்போம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறம் யார் வரா, சாலமோன் வரார். சாலமோன் மிகுந்த அனந்த ஞானம் உள்ளவர், தேவன் கிட்ட இருந்து ஞானம் வாங்கினவர். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 1000 மனைவிகள் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு விக்கிரகத்தை வணங்குறவங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் ப்ளீஸ் பண்ணணும், அவங்க அன்பு காட்டணும்ன்றது அவர் என்ன பண்றாருன்னா ஆலயங்களா கட்டி இஸ்ரேல் முழுக்க விக்கிரகங்களா நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தேவன் இதை பாக்குறாரு, அருவருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சிதறடிக்கப்படுறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. அப்பதான் பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா இஸ்ரேல வீழ்த்தி அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இங்கதான் வந்து தானியல் ஆரம்பிக்கும் சரிங்களா. சோ இப்ப நேபுகாத்நேச்சார் அப்படின்னாலே நமக்கு வந்து 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம். முதலாவது வந்து பாபிலோன் ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா, அப்புறம் கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம் வரும். அப்ப ஒவ்வொரு ராஜ்யங்களா வந்துட்டு இருக்கும். சோ இஸ்ரேல் இங்க எல்லா இடத்துலயும் எங்கதான் இருப்பாங்கன்னா அடிமைத்தனத்துல இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நாடுன்றது கிடையாம இருக்கும், அடிமைத்தனத்திலே தான் இருந்திருப்பாங்க. ஃபைனலா எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரோம ராஜ்யம்க்கு வந்தீங்கன்னா ரோம ராஜ்யத்துலதான் யார் பிறக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சோ இங்க தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுகிறாயாக அப்படின்னு சொல்றாரு. சோ இதையும் யார் பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் கன்ஃபியூஷன் அவருக்கு. யாரை விழுங்கலாம் என்று அதாவது வகை தேடி திரிக்கிறவன் கட்சித்து சிங்கம் போல் வாசிக்கிறோம்ல. இது எதுக்கு இதா இருக்குன்னா, யார் என்னை அழிப்பா, யார் இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு பயத்திலே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா ஏதாவது ஒரு கட்டத்துல கவுளுக்கத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாருன்னு பாக்கணும். சோ அதான் லூக்கால 1:32 வாசி. அவர் பெரியவராயிருப்பார், ம். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சோ தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சோ இங்க மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் யூத கோத்திரத்துல இருந்து வந்திருப்பார் கிறிஸ்து. கரெக்டுங்களா? அதாவது யூத ராஜசிங்கம் அப்படின்லாம் வாசிப்போம். ஒரு ப்ராபசி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, யூத வம்சத்துல வர ஒரு இதுதான் செங்கோல் கொடுக்கப்படும், மறுபடியும் அவருக்கு தான் அந்த பவர் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கும். சோ இங்கேயுமே அது பாத்தீங்கன்னா தாவீதின் சிங்காசனை அவருக்கு கொடுப்பார் அப்படின்ற போது, இப்ப இதை யார் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா அதான் பாக்குறேன். பார்த்துட்டு இவர் தான் ஸ்ரீயின் வித்தா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா அவருக்கு வந்திருக்கணும். எசேக்கியேல் 21:27 இது ஒரு ப்ராபசி. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமையாளரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போம். இது கவிழ்ப்பேன் 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 இஸ்ரேல் ப்ராபசி. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா உரிமையாளரானவர் வரும் மட்டும், உரிமையாளர்னா அந்த பவருக்கு உரிமையாளர் யார் அப்படின்னா கிறிஸ்து. வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், எதுனா அந்த ராஜரீகம் இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இது எல்லாத்தையும் யார் பார்த்திருப்பானா கண்டிப்பா சாத்தான் பார்த்திருப்பாரு. சோ தாவீதின் ஊரிலே யார் பிறந்திருக்காருன்னா கிறிஸ்து பிறந்திருக்கார். யாரோட வம்சத்துல பிறந்திருக்காருன்னா யூத வம்சத்துல. சோ எல்லாமே பர்ஃபெக்டா டிக் ஆகுது. அப்ப கண்டிப்பா இவராதான் இருக்கும் நம்மள அழிக்க போறவரு அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா சாத்தானுக்கு வந்திருக்கும். லூக்கா 2:7 கிறிஸ்து பிறக்கிறாரு. நம்ம கிறிஸ்து பொதுவா கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பிலீவ் பண்றோம் அப்படின்னா, மாட்டுத் தொழுவத்துலதான் கிறிஸ்து பிறந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவள் தன் வாசிங்க சிஸ்டர், லூக்கா 2:7 அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுடன் இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி மூனையிலேயே கிடத்தினாள். சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பெற்று அவர் எங்க பிறந்தாருன்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அந்த சராசரத்தையும் படைத்த தேவனுடைய ஒரே குமாரன் எங்க பிறந்தாருன்னே நமக்கு இல்லாத அந்த அளவுக்கான ஒரு தாழ்மையில கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்றது இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பெற்று அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சத்திரத்துல இடம் இல்லாததுனால எங்க போயிருப்பாங்கன்னா பிள்ளைய ஒரு இடத்துல வைத்திருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இதெல்லாம் ஒரு தனி ஒரு குறிப்பு. பாத்தீங்கன்னா பெற்றதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மாட்டுத் தொழுவத்துல வைத்திருப்பாங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி யார் வந்திருப்பாங்க, ஞான சாஸ்திரிகள்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ஒரு ராஜா பிறந்தா எங்க பிறப்பாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா அரண்மனையில தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டு ஏரோது அரண்மனைக்கு போயிடுவாங்க. அங்க ஏரோதுக்கு அது தெரிஞ்ச உடனே ஏரோது என்ன பண்ணுவாருன்னா, நீங்க போய் எங்கன்னு சொல்லுங்க, நானும் பணிந்து கொள்றேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கட்டளையை கொடுப்பாரு அப்படின்னா, எல்லா தலைச்சின் பிள்ளையும் எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்றாருன்னா சங்காரம். இது எங்க இருக்கு நிழலா இருக்கும் பாத்தீங்கன்னா, மோசே டைம்ல நடந்த அதே இதை இங்க யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா சாத்தான் பண்றான்னு பாக்குறோம். சோ இது சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. தேவதூதன் மூலியமா மரியாளுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அவள் வயிற்றுல ஒரு இயேசுன்ற ஒரு பாலகன் பிறப்பார். அவர் யூத வம்சத்துல பிறக்கிறார். சோ இவர் கையில தான் செங்கோல் கொடுக்கப்படும், தாவீதின் ராஜரீகம் இவர்கிட்ட தான் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மோசே கிட்ட என்னத்தை ட்ரை பண்ணாரோ அதே இதை என்ன பண்றாருன்னா இங்கேயும் ட்ரை பண்றாரு. அதே மாதிரி மோசே கிட்ட எப்படி அவர் தோத்து போனாரோ அதே மாதிரி இங்கேயும் தேவன் என்ன பண்றாருன்னா இவங்க மரியாளையும் யோசேப்பையும் எகிப்துக்கு அனுப்பிச்சு அவங்கள காப்பாத்துறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா பெத்லெஹேம் அங்க ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலைச்சம் பிள்ளை சங்காரம், அதாவது ஆண் பிள்ளை சங்காரம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். சோ எல்லா ஆண் பிள்ளையுமே கொல்லப்படுறாங்க அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் கிறிஸ்து வளர்றார். வளர்ந்து ஏறக்குறைய 30 வயது ஆகும் பொழுது என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த நிமிஷமே அவர் எங்க போறாருன்னா வனாந்தரத்துக்கு போறார். 40 நாள் 40 இரவு பாக்குறோம். இங்க நமக்கு தெரிஞ்சது அந்த 3 டெம்டேஷன்ஸ், அதாவது சாத்தான் மூலியமா 3
ட்ரையல்ஸ் தான் வந்து தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆக்சுவலா அந்த 40 நாளுமே அவர் என்ன பண்ணப்பட்டிருப்பாருன்னா சோதிக்கப்பட்டிருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு சோதனைக்கு பின்னும் ஏன் இதை சாத்தான் ட்ரை பண்ணியிருப்பான்னா, எப்படியாவது இவரை எனக்கு கீழே கொண்டு வந்துட்டா, இந்த பூமியெல்லாம் என் பவர்ல இருக்கு, நீ எனக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவரை என் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா என்ன நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஸ்திரீயின் வித்து இவருடைய சாத்தானின் தலையை நசுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் அதை ட்ரை பண்ணியிருப்பார். அப்பயும் அது என்ன ஆகும்னா அவர் மண்ணை தான் தின்றுப்பார். ஏன்னா கிறிஸ்து அது எதுக்குமே இதாகாம என்னுடைய வார்த்தையை கொண்டே அவர்கிட்ட பேசியிருப்பார்னு பார்க்கணும். சோ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சன்னதிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சன்னதிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சன்னதி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. சோ சந்ததி அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சீடுன்னு இருக்கும், தமிழ்ல வந்து சந்ததின்னு குறிப்பிடப்படும். சோ அந்த சீடு, அதாவது அந்த சந்ததி, அந்த வித்து யாருன்னா கிறிஸ்துவே அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஸ்திரீயின் வித்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்னு பாக்கணும். சோ இங்க வந்து ஸ்திரீன்னு குறிக்கப்பட்டது ஏவால குறிப்பிச்சா அப்படின்னா கிடையாது. அது யாரை குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. அவருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தாங்க, கரெக்டுங்களா? முதல் சாராள், 2வது வந்து ஹாகார், கரெக்டுங்களா? சாராள் மூலியமா வந்தவர்கள், சாராள் தான் அந்த ஸ்திரீயின் வித்து, அந்த கான்செப்ட் வந்து அங்கேயும் தான் வரும். அந்த வம்சத்துல யாக்கோபின் மகனாகிய யூதா கோத்திரத்துலதான் யார் பிறந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ ஸ்திரீயின் வித்து அப்படின்றது கிறிஸ்துவே அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசியத்துக்கு முன்னாடி இப்ப கிறிஸ்து தான் வந்து ஸ்திரீயின் வித்து அப்படின்னா, கிறிஸ்து பூமிக்கு வந்து 3.5 வருடம் 30 வயதுல இருந்து 3.5 வருடம் அவர் என்ன பண்றாருன்னா தன் ஊழியத்தை நிறைவேற்றி அவரை வந்து சிலுவையில அறையப்படுறார். அப்போ கூட சாத்தானுடைய சிந்தனை எப்படிதான் இருந்திருக்குமோ, இவரை அரைஞ்சு கொண்டுட்டா நம்மளை கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தாட்ல இவர் சிலுவையில அறையப்படுறார். அறையப்படிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட உடனே 3ஆம் நாள் மரணத்தையே வெல்றாருன்னு பாக்குறோம். யாரு? கிறிஸ்து. சோ கிறிஸ்து மரணத்தையே வென்று எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கணும்னா, சப்போஸ் கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்து அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா அழிக்கப்பட்டிருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசிக்கும். சோ ஸ்திரீயின் வித்து கிறிஸ்து தான் அப்படின்னா சாத்தான் அழிக்கப்பட்டிருக்கணும், கரெக்டுங்களா? ஆனா சாத்தான் அழிக்கப்பட்டாரா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்ப ஸ்திரீயின் வித்து கிறிஸ்துவேன்னு படிச்சிட்டோம், கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்துன்னு படிச்சிட்டோம். அப்ப எப்படி சாத்தான் ஒன்னும் சாகல? இது வந்து சாத்தானுக்கே தோணிருக்கும், கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்துனா நான் ஏன் ஒன்னும் சாகல அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப இன்னும் ஒரு குழப்பத்துக்குள்ள போயிருப்பார். நம்மளுமே வந்து சத்தியத்தின் அடிப்படையில நம்ம ஒரு குழப்பத்துக்குள்ள போயிருப்போம். அதுக்கான விடியல் வந்து எதுலதான் இருக்குன்னா சத்தியத்திலேதான் இருக்கு. ஆசிபம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சோ அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். இப்ப சரீரம் ஒரே சரீரம் தான், ஆனா அவயவங்கள் எத்தனை இருக்கு? அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருக்கும், சரீரம் ஒன்றாகவே இருக்கும். அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் இருக்கிறார். சோ கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கு. இந்த சரீரம் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் 1,40,000 பேர். அது யார் அப்படின்னா கிறிஸ்துவின் சபை. ஏன்னா கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரே அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? கிறிஸ்து நமக்கு தலை, அவருடைய சரீரம் யாருன்னா 1,40,000 பேர், அதாவது சபை மக்கள் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரம். சோ அப்ப ஸ்திரீயின் வித்துன்றது கிறிஸ்து தான் அப்படின்னா கிறிஸ்து தலை பிளஸ் சரீரம் சேர்ந்தாதான் கிறிஸ்து. கிறிஸ்து அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு நிழலா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆரோனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் போது தலையில எண்ணெய் ஊற்றும் போது அது தலையிலேருந்து தொடங்கி கால் மட்டும் வந்து படியும். சோ அது பாத்தீங்கன்னா எது அடையாளம் இருக்குன்னா, மொத்த இதுவுமே எப்ப ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்பதான் ஸ்திரீயின் வித்து கம்ப்ளீட் ஆகும்.
அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்கணும். அதாவது கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து வெற்றிகரமா மரணத்தை மேற்கொண்டது போல சபையாகிய சரீரமாகிய சபையும் எப்ப சபை நிறைவேறுதல் அடையுதோ அப்பதான் என்ன ஆகுதுன்னா ஸ்திரீயின் வித்தும் கம்ப்ளீட்டா கிறிஸ்துவின் சரீரம் தலை பிளஸ் சரீரம் சேர்ந்தாதானே ஒரு பாடி. சோ அப்ப அந்த ஒரு பாடி எப்ப முடியுதோ அப்பதான் ஸ்திரீயின் வித்தும் கம்ப்ளீட் ஆகும். அதனாலதான் இன்னும் சாத்தா என்ன படலைன்னா அழிக்கப்படலை. ஏன்னா ஸ்திரீயின் வித்து ஒன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்றது இங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 20. ஆகையால் விசுவாசமாய் இருக்கிற விசுவாச மார்க்க கர்த்தர்கள் எவர்களோ அவர்களே அபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. சோ விசுவாசம் யார் மேலனா கிறிஸ்துவின் மேல. இவர்தான் என்னுடைய சொந்த ரட்சகர்னு நான் விசுவாசிக்கும் பொழுது நான் யார ஆகிறேன் அப்படின்னா ஆபிரகாமின் பிள்ளைகள். அதாவது வானத்து நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர்களாக யார் மாறுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு பாக்குறோம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தம் பண்ணபடியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கணும். சோ வாக்குத்தத்தத்தில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக மாறுறோம். ஏன் எப்பன்னா கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹலோ, ஓகே. ரோமர் 16ஆம் வாசிக்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க முடியுங்களா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சோ இப்ப இங்க நல்லா நமக்கு தெரிஞ்சிருச்சு, சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் அப்படின்னு பாத்தோம். சோ இப்ப கால்கள் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவனுடைய கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை சரீரம் நிறைவேறிக்கிட்டே வருது. பாத அங்கம் கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா காலாதான் இருக்கும். அது எப்பன்னா இந்த காலகட்டம் தான் அப்படின்னு பாக்குறோம். சோ சபை நிறைவேறும் பொழுதுதான் என்ன ஆகும்னா சாத்தானை நசுக்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நசுக்கிறதுன் போது சாத்தானை அழிக்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னு பாக்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கும் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சோ இது சிருஷ்டின்றது பூமியில உள்ள சிருஷ்டிகள் எல்லாமே தேவனுடைய புத்திரர், சீட் ஆஃப், அதாவது தேவனுடைய புத்திரர் அப்படின்னும் போது கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய சபை நிறைவேறதுக்காக ஒவ்வொரு சிருஷ்டியும் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைவேறினாதான் இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்னா சாத்தான் கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். சோ நிறைவேறது யாரை பொறுத்துதான் இருக்குன்னா சபையை பொறுத்துதான் இருக்கு, சபை மக்களை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இப்ப நம்ம பார்த்துட்டோம். சர்பம் சாத்தான் பார்த்துட்டோம். ஸ்திரீயின் வித்து அப்படின்றது கிறிஸ்து பிளஸ் சபை அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னும் போது கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துதான் யார் தலையை நசுக்குவார்னா சாத்தானுடைய தலையை நசுக்குவான்னு பாக்குறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகும். அவள் வித்து என்ன அப்படின்னு பார்த்தோம், யாரு? கிறிஸ்துவும் சபையும். முன் வித்து அப்படின்னு சாத்தான சொல்றாருல, அந்த வித்து யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை பார்க்கணும் அப்படின்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுய தினமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். சோ இது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பிறந்த 2 அதாவது ஒண்ணு சாராள், இன்னொன்னு ஆகார் பார்க்கணும். சாராள் மூலியமா பிறந்தது ஐசக், இவர் தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர், அதுதான் சபையை குறிக்கும். ஆகார் மூலியமா பிறந்த நேச்சுரல் இஸ்ரேல், அதாவது மாம்சிக இஸ்ரேலரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா சாத்தானின் வித்து அப்படின்னு ஒரு விஷயம், உன் வித்துன்னு பார்த்தோம்ல, அது யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ யோவான் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து சொல்றார், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன்,
நீங்கள் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் அப்படின்னு பாருங்க. சோ அப்ப யார சொல்றாருன்னா பரிசேயர், அதாவது அங்க இருந்து அப்ப இருந்த யூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு, அதுதான் இங்க பார்த்தோம்ல நேச்சர், மாம்சீக இஸ்ரேல். யாரு? ஆகார் மூலியமா வந்த மாம்சீக இஸ்ரேல். இவங்க வந்து என்ன அவங்கள பார்த்து கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தேவன் கண்டதை சொல்றேன், நீங்கள் உங்கள் தேவனிடத்துல கண்டதை சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன அதுக்கு வலியுறுத்தமா சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள் அப்படின்னு இவங்க யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசேயர் சொல்றாங்க. அப்ப கிறிஸ்து அதுக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்றாங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். உங்களுடைய பிதா தேவனா இருந்தா என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வார்த்தையை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க சப்போஸ் நீங்க தேவன் உங்களுடைய பிதாவும் தேவன் தானா, கண்டிப்பா என்ன நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஏத்திருப்பீங்க. என்னோட சுவிசேஷத்தை என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்க ஏத்திருப்பீங்க. ஆனா நீங்க ஏத்துக்கொள்ளாததுனால, ஏன் நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா பிதா கிட்ட இருந்து வந்திருக்கேன், என்ன நீங்க ஏத்துக்கொள்ளா எப்படி உங்களுடைய பிதா தேவன் சொல்றீங்க அப்படின்றத கேட்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வாசிக்க முடியுங்களா? பிரதர் என்ன சொல்லுங்க? 13 24 மற்றும் 25 ஒரு உவமை சொல்லியிருப்பார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தண்ணீர் கரெக்டுங்களா? 13ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. 24. வேறொரு உவமை அவர்களுக்கு வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ள களைகளை விதைத்து விட்டு போனான். சோ வந்து கோதுமைக்குள்ளே என்ன விதைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைகளை விதைத்து போறாரு அப்படின்னு பாக்குறோம். சோ கோதுமை மணிகள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா யாருக்கு அடையாளமா இருக்கு? மத்திய 13:38 மற்றும் 39 பாக்குற மாதிரி நிலம் உலகம் நல்ல விதைகள் ராஜ்யத்தின் புத்திரருக்கு அடையாளமா இருக்கு. கலைகள் எதுக்கு அடையாளம்னா பொல்லாங்கின் புத்திரருக்கு அடையாளமா இருக்கு. புத்திரர் அப்படின்னா அடுத்த வம்சம், அது சீட், கரெக்டுங்களா? சோ அப்ப இங்க நமக்கு நல்லா தெரியுது ராஜ்யத்தின் புத்திரர் யார் அப்படின்னா ஸ்ரீயின் வித்துல வர ராஜ்யத்தின் புத்திரர் கிறிஸ்துவின் சபை. கலைகள் யாருன்னா பேர் சபைகள், அதாவது கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு முரம்பா இருக்கிற எல்லாருமே எதுல வருவாங்கன்னா பொல்லாங்கின் புத்திரர். ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பகை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா கிறிஸ்து தலை இந்த பூமியில இருக்கும் போது அவருக்கு யார் தான் பகையா இருந்தான்னு பாத்தீங்கன்னா பரிசேயர் பகையா இருந்தாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி சபை இந்த பூமியில கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அடுத்தது வந்து சபை இந்த பூமியில இருக்கும், அவங்களுக்கு யார் தான் எதிரியா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் சபைகள் வந்து எதிரியா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்ப்போம். சோ இந்த ஒரு விஷயம் தான் ஸ்திரீயின் வித்து உன் வித்து அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இங்க தெரியும். சோ இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சாத்தானுடைய தலை, அதாவது சாத்தான் எப்ப அழிக்கப்படுவோம் அப்படின்னா ஸ்திரீயின் வித்து கம்ப்ளீட் ஆகும் பொழுதுதான். அந்த ஸ்திரீயின் வித்து யார் அப்படின்னா நம்ம தான் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. நம்ம கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி கிறிஸ்துவை போலவே நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்து ஓடி முடிக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா ஸ்திரீயின் வித்து கம்ப்ளீட் ஆகுது. அப்பதான் யாரை அழிக்க முடியும்னா சாத்தானை அழிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பாடத்துடைய ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரோம். இந்த ப்ராஃபசி நிறைவேறிடுச்சா, அதாவது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சான்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைவேறல. ஏன்னா நிறைவேறிக்கொண்டே இருக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முதல்ல சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபசி. அந்த ப்ராஃபசி இன்னும் நிறைவேறி எப்ப முடியும்னு பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டோட எண்ட்ல தான் நமக்கு முடியும் அப்படின்னு பார்ப்போம். சபை எப்ப நிறைவேறதோ அப்பதான்